அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்த தின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வதக்குனதுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் மாரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா, 1 1/2 டீஸ்பூன் மாதிரி வீட்ல ஃப்ரெஷ்ஷா அரைச்ச கரம் மசாலா இதுவே போதும். ஹோல் ஸ்பைசஸ்லாம் தேவையில்ல. அண்ட் அதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளி மீடியம் சைஸ்ல எடுத்திருந்தேன். ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு, தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். சிக்கன் கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸு, 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிங்கன்னா, சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில பேன் அண்ட் லீவ்ஸ், மல்லி, புதினா, உங்கள் காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா, உங்க கிரேவிக்கு ஏத்த மாரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கப்புறமா உப்பு, ஸ்பைஸ் லெவல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு, மூடி போட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.